பிரபல நடிகர் சந்தானம் ஈசா யோகா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ரொம்பவே மனமுருகி அழுது தியானம் மேற்கொண்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி விழா சிவபக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு தான் வருது. இந்த நாளில் சிவபக்தர்கள் நைட்டு ஃபுல்லாக கோயில்கள்லையோ இல்லை வீடுகள்லையோ கண் விழிச்சு சிவபெருமானை வழிபடுறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் கோயில்கள் சிவராத்திரி அன்னைக்கு நட சாத்தப்படாமல் தொடர்ந்து பூஜைகள் நடக்கும். அந்த வகையில் வெள்ளியங்கிரியில் இருக்கிற ஈசா யோகா மையத்தில் சர்க்குரு தலைமையில் சிறப்பு தியான நிகழ்ச்சி நடந்தது. இதில் நிறைய செலிபிரிட்டிஸ், அரசியல்வாதிகள், விஐபிகள், விவிஐபிகள், பொதுமக்கள்னு நிறைய பேர் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் தமிழக ஆளுநர் RN ரவி, திரிபுரா ஆளுநர் இந்திரா சேனா ரெட்டி, தமிழக இணை அமைச்சர் எல் முருகன், பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட பல அரசியல் நிறைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க. சங்கர் மகாதேவன் இசை நடத்த இதுல நடிகை தமன்னா, நடிகர் சந்தானம் உள்ளிட்ட நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டு சிவனை மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. அந்த வகையில பிரம்ம முகூர்த்தத்துல நடந்த தியானத்துல நடிகர் சந்தானம் ரொம்பவே மனமுருகி கண்ணீர் விட்டு வேண்டிக்கிட்டாரு. இது பத்தின போட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. ஏற்கனவே கோவில் அடிமைத்தனத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2021 வருஷம் சோசியல் மீடியால பதிவிட்டு சர்க்குரு கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு சந்தானம். அதே போல இது பத்தி சந்தானம் எடுத்த பேட்டியில சத்குரு கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. சத்குருவை தீவிரமா பின்பற்றிட்டு வர சந்தானம் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள்லையும் தவறாம கலந்துக்கிட்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.